தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் பட்டாசு தொழில் மேம்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். அதேவேளையில் திமுக ஆட்சிக்கு வந்தால் நாட்டை பட்டா போட்டு விற்று விடுவார்கள் எனவும் விமர்சித்தார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 18 சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கு 2 வாரங்கள் மட்டுமே உள்ளன. இதனால் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அரசியல் கட்சி தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விருதுநகரில் பரப்புரையில் ஈடுபட்டார். விருதுநகர் மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக வேட்பாளர் அழகர் சாமிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய முதலமைச்சர் பிரதமர் மோடியால் தான் மத்தியில் நிலையான ஆட்சியை தர முடியும் என்பதால் அதிமுக கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் தங்கள் வெற்றி பெற்றால் சிவகாசியில் பட்டாசு தொழில் மேம்படுத்தப்படும் என உறுதியளித்தார். இந்த பகுதியிலே இயங்க அனைத்து வகையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உறுதியாக இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் முழுவதும் உங்களுக்கு துணை இருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். 354 கோடி ரூபாயில தாமிரபரணி ஆற்று நீரை நீராக கொண்டு குடிநீர் திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. விரைவில் அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும் என்ற நேரத்தில் தெரிவித்து மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையான குடிநீர் பிரச்சனை முழுவதும் தீர்ப்பதற்கு அம்மாவுடைய அரசு உங்களுக்கு உதவி இருக்கின்றது. இந்த திட்டம் நிறைவேற்ற பொழுது சிவகாசி நகரத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தினந்தோறும் குடிநீர் கிடைக்க அம்மாவுடைய அரசு வழிவகை செய்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து தென்காசி மக்களவை தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆதரவு திரட்டினார். அப்போது சமூக அக்கறை, அரசியல் அனுபவம் கொண்ட கிருஷ்ணசாமியை வெற்றி பெறச் செய்தால் இந்த தொகுதியில் மக்கள் வளர்ச்சி திட்டங்கள் கொண்டுவரப்படும் என்றார். அத்துடன் திமுகவை கடுமையாக வைகோ விமர்சித்து வந்த நிலையில் அந்த கட்சியினர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு அதிமுகவை விமர்சிப்பது விந்தையாக உள்ளது என்றார். மேலும் தாங்கள் மக்கள் நலனை கருத்தில் கொண்டே கூட்டணி அமைத்துள்ளதாக முதலமைச்சர் கூறினார். பணத்தை கொடுத்து வரைக்கும் வாங்கலாம் பாக்குறாங்க மக்களை, ஒருபோதும் நடக்காது. ஏன்னா நாட்டுக்கு வந்துட்டாங்களா நாடு பூரா பட்டா போட்டுவாங்க. ஒரு இடத்து பூராமே பட்டா போட்டு எழுதி வைக்குவான் திமுக காரன். நல்லா உற்சாக இருங்க, விஞ்ஞான மூலம் பிடிச்சிங்க திமுக காரங்க. அப்படியே பொய்ய பேசி பேசி மக்களை நம்ப வச்சிருவாங்க. பொய் பேசுறதும் அவங்க தவிர்த்து வல்லவர் யாரும் கிடையாது. தலைவர் வந்து சொன்ன வரைக்கும் அழகா போய் பேசுவான். அப்படியே நம்மளால 10 நிமிஷம் போது கேட்டீங்களா அப்படியே மனசு மாத்திடுவான். அப்படிப்பட்ட திமுக கட்சி இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும். அவருடைய கூட்டணி கட்சியும் தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும்.